சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கை குறித்த அறிவிப்பை வெளியாகாமல் இருந்த நிலையில் இன்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதற்கான அறிவிப்பை வெளியிடுகிறார். தமிழ்நாடு அரசு பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையிலும் அவர்களது சுய மரியாதையை காத்திடும் பொருட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் திட்டத்தில் இணைக்கப்பட பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 2,24,00,000 குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் அதில் பாதி பேர் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ளன. அதாவது சுமார் 1,15,00,000 பேர் மட்டுமே தற்போது இணைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 10 மாதங்களாக, அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் உரிமை தொகை பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறினாலும் நிதி நிலைமையை காரணம் காட்டி தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதற்கான பொருளாதார தகுதிகள் வரையறுக்கப்பட்டு வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. உதாரணமாக, அரசு ஊழியர்களின் குடும்பத்தில் உள்ளவர்கள், ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஈடுபவர்கள், 5 ஏக்கருக்கு மேல் நன்செய் நிலம் வைத்திருப்பவர்கள், ஆண்டிற்கு வீட்டு பயன்பாட்டிற்கு 3600 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்துபவர்கள், சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் ஜிஎஸ்டி வரி செலுத்துபவர்களின் குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டது. அரசு அறிவித்த இந்த தகுதி பட்டியலுக்குள் வராத பலர் விண்ணப்பிக்கவில்லை. எனவே சுமார் 1,63,00,000 பேர் மட்டுமே விண்ணப்பித்தனர். திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்களின் பொருளாதார தகுதி வரையறைக்குள் வந்தவர்கள் என முதலில் 1,06,52,000 பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மீதமுள்ளவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டனர். சரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்காதவர்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மட்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேல்முறையீடு செய்ய அவகாசம் கொடுக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு மாதமும் சில லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டனர். தற்போது 1,15,00,000 பேர் பயனாளர்களாக உள்ளனர். ஆனால் திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள், விண்ணப்பிக்க தவறியவர்கள், புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் என பல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய காத்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி வரையறையை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளனர். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் பலரும் திமுக தலைவர்களை சூழ்ந்து இது குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பித்த அனைவரும் திட்டத்தில் இணைத்து கொள்ளப்படுவார்கள் என்று உறுதி தந்தார். அந்த சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மானிய விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மானிய கோரிக்கை விவாதத்தின் கீழ் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை நிகழ்த்துகிறார். அதில் புதிய பயனாளர்கள் சேர்க்கை, பொருளாதார தகுதி வரையறையில் மாற்றம் உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.